வெல்கம் டு நாகமல் லைஃப்ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோனா டே 3 கேட்ரிங் ஒர்க்கு போகிறோம். அதான் நான் கிளம்பிட்டேன். நான் 6:30 கிளம்பிட்டேன். 6:30 கிளம்பி இன்ஜெக்ஷன் போட போனேன். எனக்கு நாய் கடிச்சனால லாஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ண போனேன். ஆனால் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 மணிக்கு மேலே தான் போடுவோம், சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தாச்சு. மறுபடியும் ரிட்டன் போகணும். போயிட்டு மறுபடியும் கேட்ரிங் ஒர்க்கு போகணும். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊசி போட வந்தாச்சு. ஊசி போட வந்தால் ஊசி போட ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. டைம் வேறு ஆயிடுச்சு. எங்கள் ஏரியாவுக்கு அந்த டைம் பஸ் இல்லைன்ட்டு ஆட்டோவில் தான் போனோம். போயிட்டுருக்கேன். இப்போ வந்து கணபதி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா புஞ்சை பிள்ளையம்பட்டிக்கு தான் கேட்ரிங் ஒர்க்குக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே வரோன்னு நான் சொல்லவே இல்லை. எங்கே வரோன்னு நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து புளியம்பட்டிக்கு தான் வந்திருக்கோம் ஒர்க்குக்கு. ஆமாம், வீடியோ தான் நம்மளுக்கு முக்கியம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலான்ட்டு மறந்துட்டேன். அதனால் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? காலையில் நாங்கள் சாப்பிடாம போய்ட்டு அங்கேயே போயிட்டு நல்லா சாப்பிட்டு வேலைக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாமே. சேஃப்டி யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? ஆமாம். ஐயோ, அதாகவே சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் என்ன ஃபங்க்ஷன்னா இங்கே வந்து மறுவீட்டை வைக்கணும். அவங்க எல்லாம் படிச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலாம். ஓகேவா? இது அப்படியே போட்டு போடுவேன். அவ்வளோதான் கைஸ், வேலையை முடிஞ்சிச்சு. நீ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீ பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலாமா? இங்கே வந்து நிறைய பலாப்பழ மரம், மாங்காய் மரம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் பலாப்பழ மரத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பார்க்குறேன். கிளம்புற நேரத்தில் வந்து மழை வந்துச்சு கைஸ். அதனால் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெளி கட்டிட்டு இருக்காமா வைத்தியம் எப்படி கொடுக்குறக்கா. இங்கே பாருங்க மழை எப்படி வருதுன்ட்டு. பேசுங்கக்கா. என்னை வீடியோ எடுக்கிறாங்க அப்படியே சந்தேகம் விடு. தம்பி சீன் பட்டி தம்பி ஹாய் ஹாய் சொல்லிடு. அவனே சொல்ல ஹாய் சொல்டா. வருது பின்னாடி அவனையே ஓகேவா? சரியான மழை காய்ச்சிங்க மண்டபத்துக்கு வெளியே. எல்லாம் உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஏன் தனுஷா? பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுல அவ்வளோதான். ஆமாம், இப்போ தான் 1 கிலோமீட்டர் கூட கம்மியாக தான் வந்திருப்போம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குல்ல. ஒயிட் சாரி கட்டிட்டு அது மழை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஓகே, எடுக்கிறேன். போஸ்ட் பண்ணி ரொம்ப நல்ல பையங்க. அப்படிதானே நீங்கள்? ரொம்ப கணபதி பஸ் ஸ்டாண்ட் ரிட்டன் வந்தாச்சு. அதான் கைஸ், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வீடு வந்து சேர்ந்துட்டேன். என் வீட்டுக்கார வீடியோக்குள்ள வர மாட்டாரியா? பன்னீந்தே படம் இருக்கு. அதனால தப்ப எப்படி தெரியுது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே மறந்துட்டேன். சரி, ஓகே, பை.